Hi friends, welcome to Chilli Powder. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்டியன் ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக ரெண்டாவது ரெசிபி பார்க்க போறோங்க. என்னதுன்னா தட்டை. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும், அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அதனால் அடுப்பை லோலியே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தீஞ்சிடும் அது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓகேங்க, நல்லா ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதோடு பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. இந்த வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் கறிவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னா, அதுக்கப்புறமா காரத்துக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் கழுவிட்டு நான் ஊற வச்சுதுங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இதையும் அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்க, இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைய போகிறேங்க. எனக்கு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க இந்த மாவுக்கு. நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் மாவு. நல்லா அதை எடுத்து உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. இந்த டைமில் நம்ம ஒரு இலையிலையோ இல்லைனா பிளாஸ்டிக் கவரோ எதுவாக இருந்தாலும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இந்த பால்ஸை எடுத்து இந்த மாதிரி மூடிட்டு ஒரு டப்பா வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஷேப்பாக வந்துடுங்க. அது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா? இதை எடுத்துகிட்டு நம்ம அந்த எண்ணெயில் அப்படியே நீங்கள் போட்டுடணுங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் மீடியமில் நீங்கள் அதை சூடு பண்ணணுங்க. போட்டுட்டு அப்புறமா நம்ம ஃபுல் லோவில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும் இந்த தட்டை. இங்கே பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வருது. அதை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அது மேலே வரும்போது திருப்பி விடணுங்க. ஓகே, ஒன்றும் நம்ம அதே மாதிரி பண்ணி நான் ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டேங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி பலகாரம்லாம் நீங்கள் செஞ்சு கடையில் வாங்காமல் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாங்க. அது 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. ஓகேங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எடுங்க. இங்கே பாருங்க, நான் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு அதை எடுத்துட்டேன். ஓகேங்க, சூப்பரான தட்டை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.